மாமேதையான மனிதர்கள் மறைந்து போய்விடுவார்கள். ஆனால் அவர்கள் அடைந்த புகழும் பெருமையும் ஒருபோதும் அழிவதில்லை. அவை சாகா வரம் பெற்றவை. அத்தகைய பேரும் புகழும் பெற்ற வாசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு கேட்போருக்கும் பார்ப்போருக்கும் படிப்போருக்கும் உள்ள அல்ல குறையாத அட்ச யாத்திரம் போன்று வாழ்க்கையின் மீது மிகுந்த நம்பிக்கையை அளிப்பவை. அவரது நினைவு தினமான இன்று அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் திருத்துறைப்பூண்டியில் சுப்பிரமணிய ஐயர் வாளாம்பாள் தம்பதியருக்கு 1904 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி பிறந்தார் சீனிவாசன் என்னும் வாசன். 4 வயது இளம் பருவத்திலேயே தன் தந்தையை இழந்து தாயாருடன் வசிக்கத் தொடங்கினார். தாயார் அரும்பாடுபட்டு வாசனை படிக்க வைத்தார். தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் தேர்ந்தவரான அவரது தாயார் 2 மொழிகளிலும் உள்ள இலக்கியங்களை கற்று அறிந்தவர். தான் படித்த கதைகளையெல்லாம் வாசனுக்கு அவர் சொல்வார். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்கிற ஆர்வம் வாசனுக்குள் எழுந்தது. உயர்நிலை பள்ளி முடிந்ததும் தாயாருடன் சென்னைக்கு வந்தார். பச்சையப்பன் கல்லூரியில் இன்டர்மீடியட் வரை படித்தார். அதற்கு மேல் படிக்க வசதி இல்லை. சென்னையில் சென்னை எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் நிறுவனத்தில் மாதம் 20 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தது. முதல் நாள் பணிக்கு செல்லும் வழியில் ஒருவர் ஒரு கட்டுரையை மொழிபெயர்த்து கொடுத்தால் பணம் தருவதாக கூற, அந்த தொகை அவரது 15 நாள் பணிக்கு ஈடாக இருந்ததால் அதையே தொழிலாக ஏற்றார். தான் அச்சிட்ட புத்தகத்தை விற்பனை செய்வதற்காக ஒரு மாத இதழில் விளம்பரம் கொடுத்து முன்பணமும் கட்டிவிட்டு காத்திருந்தார். ஆனால் குறிப்பிட்ட நாளில் அந்த இதழ் வராததால் அந்த பத்திரிகை அலுவலகத்திற்கு சென்று விசாரித்தார். தொடர்ச்சியாக நஷ்டத்தில் இருந்தது அந்த பத்திரிகை. வாசன் அதை விலை கொடுத்து வாங்கினார். அந்த பத்திரிகை தான் ஆனந்த விகடன். தமிழ் சினிமாவின் பிதாமகர் சுப்பிரமணியம் கல்கி எழுதிய யாகபூமி கதையை திரைப்படமாக்க விரும்புவதாக தெரிவித்தார். படப்பிடிப்பு நடக்கும்போதே எடுக்கப்படும் ஸ்டில்களோடு யாகபூமி ஆனந்த விகடனில் தொடர்கதையாக வெளியிடுவது என்று வாசனும் சுப்பிரமணியமும் முடிவு செய்தனர். அதன்படி யாகபூமி படத்தின் கதை ஆனந்த விகடனில் சினிமா ஸ்டில்களுடன் தொடராக வெளிவந்தது. இந்த உத்தி அகில இந்தியாவிலும் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றி பெற்றது. கதை வாசகர்களை பெரிதும் கவர்ந்தது. அதனால் ஜெமினி பிக்சர்ஸ் சர்க்கியூட் என்ற பட விநியோக நிறுவனத்தை வாசன் தொடங்கி யாகபூமியின் விநியோக உரிமையை பெற்றார். 1939ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி சென்னையில் KT ஸ்டார் ஆகிய 2 திரையரங்குகளில் யாகபூமி ரிலீஸ் ஆனது. படத்தில் இடம்பெற்றிருந்த தேசபக்தி பாடல்கள், சுதந்திர போராட்ட காட்சிகள் காரணமாக இந்த படத்திற்கு பிரிட்டிஷ் அரசு அன்று தடை விதித்தது. தடை உத்தரவு வரப்போகிறது என்பது முந்தைய நாள் தெரிந்துவிட்டதால் படத்தை விடிய விடிய மக்களுக்கு இலவசமாக காட்ட டைரக்டர் சுப்பிரமணியமும் வாசனும் ஏற்பாடு செய்தனர். தியேட்டர் முழுவதும் கூட்டம் நிரம்பி வழிய படம் இடைவிடாமல் காட்டப்பட்டது. இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு தடை நீங்கி யாகபூமி மீண்டும் திரையிடப்பட்டது. அப்போதும் கூட வாசனுக்கு சினிமாவின் மீது ஆர்வம் ஏற்படவில்லை. ஆனால் காலம் அவரை சினிமாவிற்குள் இழுத்து வந்தது. அதுவும் சுப்பிரமணியம் மூலமாகவே இழுத்து வந்தது. அப்போது ஆனந்த விகடனில் வாசன் சதி லீலாவதி என்ற நாவலை எழுதி வந்தார். 1936இல் வெளிவந்த சதி லீலாவதி தமிழ் திரை உலகில் முக்கியத்துவம் பெற்ற படமாகும். வாசன் எழுதிய முதல் திரைக்கதை அதுவே. இந்த படத்தில்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அறிமுகமானார். மோஷன் பிக்சர் புரொடியூசர்ஸ் கம்பைன்ஸ் என்ற பெயரில் ஒரு ஸ்டுடியோவை நிறுவி சுப்பிரமணியம் நிர்வகித்து வந்தார். அந்த ஸ்டுடியோவில் சுப்பிரமணியம் இயக்கத்தில் இன்பசாகரன் என்ற படம் தயாராகி வெளிவரும் நாளை கூட விளம்பரப்படுத்தி இருந்த சமயம். இயக்குனர் சுப்பிரமணியம் பல கனவுகளோடு நிறுவிய அந்த ஸ்டுடியோ முற்றிலுமாக ஒரு நாள் தீப்பற்றி எரிந்தது. அந்த விபத்தில் இன்பசாகரன் படத்தின் நெகட்டிவ்களும் பிலிம் கருவிகளும் சேர்ந்து எரிந்து போயின. முடிவில் ஸ்டுடியோ ஏலத்திற்கு வந்தது. அந்த ஸ்டுடியோவை ஏலத்தில் எடுத்து பட தயாரிப்பிலும் ஈடுபடும்படி வாசனை சுப்பிரமணியம் ஊக்கப்படுத்தினார்.
அந்த ஸ்டுடியோவை வாங்கிய வாசன் ஜெமினி ஸ்டுடியோ என்று பெயரிட்டு 600 பேரை பணியில் அமர்த்தினார். இந்தியாவில் பெரிய ஸ்டுடியோவாக அது மாறியது. 1941 மதன காமராஜன் என்ற படத்தை தயாரித்தார். மதன காமராஜன் படத்தை தொடர்ந்து மிஸ் மாலினி வரையில் 7 ஆண்டுகளில் 11 வெற்றி படங்களை எடுத்து வெளியிட்ட வாசன் 12வது படமாக தனது ஜெமினி ஸ்டுடியோவின் நிரந்தர ஆஸ்தான ஹீரோ நடிகரான M.K. ராதா ரஞ்சன் ஒரு பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்கும் திட்டத்திலும் லட்சியத்திலும் 1948 சந்திரலேகாவை தொடங்கினார். படத்தின் உச்சகட்டத்தில் பல பெரிய பெரிய முரசுகளின் மீது அழகிய நங்கைகள் நின்று நடனமாடி அந்த முரசுகளின் உள்ளிருந்து பல போர்வீரர்கள் வெளிவந்த அந்த அற்புத காட்சி ரசிகர்களை மெய்சிலிர்க்கச் செய்தது. அதிலும் முதலாக 150 பிரதிகள் வரையில் எடுத்து வட இந்தியா முழுவதும் வெளியிட்டு வெற்றி பெற்றார். இந்த வெற்றியால் இந்தியா முழுவதும் வாசன் பிரபலமானார். மற்ற மொழி திரையுலகினர் பார்வை சென்னையை நோக்கி திரும்பியது. அதன் பிறகு ஜெமினி கணேஷ் நடித்த சக்கரதாரி, அபூர்வ சகோதரர்கள் என்ற தமிழ் படங்களையும் நிசான், சன்சார் உள்ளிட்ட இந்தி படங்களையும் வெளியிட்டார். 1953 ஔவையார் படத்தை வாசன் தயாரித்து வெற்றி பெற்றார். சினிமாவிற்கான எந்த சிறப்பம்சமும் இல்லாத ஔவையார் வரலாற்றை அனைத்து தரப்பு ரசிகர்களும் பார்த்து பாராட்டும்படி ஒரு வெற்றி படமாக்கக்கூடிய அந்த துணிச்சல் வாசனுக்கு மட்டுமே அமைந்தது. ஔவையார் பாத்திரத்தில் பிரபல கர்நாடக சங்கீத பாடகியான புகழ்பெற்ற கொடுமுடி கோகிலம் என்று அழைக்கப்பெற்ற K.P. சுந்தரம்பாள் நடித்தார். இலக்கிய பேராசிரியர்களையும் தன்னால் மகிழ வைக்க முடியும் என்பதை அன்றைக்கு நிரூபித்து காட்டினார் S.S. வாசன். திரையுலகில் நந்தனார், ஔவையார், மங்கம்மா சபதம், சந்திரலேகா, பஞ்சிக்கோட்டை வாலிபன், இரும்புத்திரை, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, எம்ஜிஆரின் 100வது படமான ஒளி விளக்கு என்று பல வெற்றி படங்களை தயாரித்து அகில இந்தியாவிலும் புகழ் பரப்பி வந்த S.S. வாசன் மொத்தம் 36 வருடங்களில் 78 திரைப்படங்களை வெளியிட்டார். ஜெமினி தயாரித்து வெளியிட்டது தமிழிலேயே 28 படங்கள், தெலுங்கில் 19 படங்கள், இந்தியின் 24 படங்கள், பிற மொழிகளில் 7 என்று மெச்சத்தக்க படங்களை இயக்கி சாதனையும் படைத்தார் S.S. வாசன். மக்களின் மன அழுத்தத்தை, பாரத்தை குறைத்து அவர்களின் கவலைகளை மறக்கச் செய்து மகிழ்வித்த மேதையான வாசன் 1969களில் தனது 65வது வயதில் நோய்வாய்ப்பட்டார். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி இதே நாளில் 1969 இப்பூலகை விட்டு மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவர் நிறுவிய ஆனந்தவிடன் பத்திரிகை லட்சக்கணக்கான வாசகர்கள் கைகளில் இலக்கிய மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது என்றால் அவரது காவிய படங்கள் இன்றும் அவரது ஆளுமையை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. மாமேதையான மனிதர்கள் மறைந்து போய்விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அடைந்த புகழும் பெருமையும் அவர்கள் தங்கள் திறமைகளால் ஏற்படுத்திய இவ்வுலகத்திற்கு அளித்துச் சென்ற கொடைகள் ஒருபோதும் அழிவதில்லை. அவை சாகாவரம் பெற்று சாஸ்வதம் ஆகின்றன. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுதாங்கன் மற்றும் விஜி செல்வகுமார். மனமே முருகனின் மயில்வாகனம், என் மாதளி மேனியே குகனாலயம்.